மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னால அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த போகி பண்டிகையில பிரதமர் அவர்களினுடைய பொங்கல் விழா பற்றி நாம பேச போறோம். அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சில முக்கியமான விஷயத்துல புறக்கணிச்சிருக்காரு, அதுவும் சமீபத்துல. இதனால ராகுல் காந்தி மீது கடுமையான கோபத்துல இருக்கிறாரு நம்ம ஸ்டாலின் ஐயா, திமுக குடும்பமே இருக்கு. சோ இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவுல பேச போறோம். முதல்ல பிரதமர் அவர்களினுடைய மங்களகரமான பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவில் பிரதமர் அவர்கள் தமிழிலேயே வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, தமிழிலேயே பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறார். சோ சிறப்பா தமிழ் பேசியிருக்காரு அப்படின்னு சந்தோஷமா சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்களினுடைய அந்த தமிழ் பேச்சு என்பது அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல தமிழ் அந்த அளவுக்கு பேச மாட்டாரு, அப்புறம் அடுத்தடுத்த வருஷங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்டேட் பண்ணிக்கிட்டாரு. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழ் நல்ல தெளிவான உச்சரிப்போட இருக்கு. சோ பிரதமர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல தமிழே கத்துக்க போறாரு இருக்கு. அது மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்களையும் அழைச்சிருக்காங்க. பொதுவா சினிமா துறையிலிருந்து பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு மிக குறைவா தான் இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, திமுகவுக்கு பயந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்களும் வந்திருக்காங்க. அதுல சிவகார்த்திகேயன் வந்திருக்கிறார். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பராசக்தி படம் நடிச்சிட்டாருங்கிறதுனால நம்ம எல்லாருமே அவர் மேல கோவத்துல இருந்தோம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் அவரோட வேலையை செஞ்சுட்டாரு தான். ஆனா அந்த படத்துல நாம யாரை குறை சொல்லணும் அப்படின்னா படத்தோட இயக்குனர், அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம், திமுக குடும்பம், இவங்களதான் நம்ம குறை சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சினிமா நடிகர்களை மிரட்டி படத்துல நடிக்க வைக்கிறது, இந்துக்களுக்கு எதிராக பேச வைப்பது, திமுகவுக்கு ஆதரவாக திராவிட கொள்கை, ஈவேரா இவங்களுக்கு ஆதரவா சினிமா நடிகர்களை மிரட்டி பேச வைக்கிறது, இதை ரொம்ப வருஷமா திமுக செய்யறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த அமரன் படம், மன்னிக்கணும், இந்த பராசக்தி படம் அதை பத்தி முதல்ல பேசும்பொழுதே நான் தெளிவா சொல்லிட்டேன். சிவகார்த்திகேயனை மிரட்டி தான் இவர்கள் நடிக்க வச்சிருக்கிறாங்க திமுகவினர் அப்படிங்கறத நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆக மொத்தம் சிவகார்த்திகேயன் பிரதமரோட பொங்கல் விழாவுல கலந்துகிட்டாரு. அதன் அடிப்படையில அவர் நடிகரா ஒரு வேலையை செஞ்சிருக்காருப்பா அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். சோ அடுத்த கட்டமா ஆட்சி மாறுச்சு அப்படின்னா நடிகர்களும் மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. சோ நிறைய நடிகர்களுக்கும் சரி, நம்ம தமிழ் சினிமால எல்லாருக்குமே நம்முடைய மதம், நம்முடைய கலாச்சாரம் அழியக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா திமுக அதிகாரத்துல இருக்கிறதுனால அந்த திமுகவுக்கு பயந்துகிட்டு நம்முடைய இந்து மதத்தை சேர்ந்த நடிகர்களே திராவிட கொள்கைக்கு ஆதரவா பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். சோ மக்களாகிய நாம திமுகவுக்கு வாக்களிக்காம திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிட்டோம் அப்படின்னா சினிமா துறையும் மாறும். எதிர்கட்சியாக கூட திமுக வரக்கூடாதுங்க. எதிர்கட்சியாக கூட திமுகவுக்கு பலம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை திமுகவுக்கு தமிழக மக்கள் கொடுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ பிரதமர் அவர்களினுடைய இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கிறது. ரவிமோகன் நடிகர் வந்திருக்கிறாரு, ஜிவி பிரகாஷ் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் விழாவில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிரதமர் அவர்கள் தெளிவாக தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பேசியிருக்கிறாரு. நான் ஏன் இப்படி சொல்றேன், இது அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவுல இதற்கு முன்னால எத்தனையோ பிரதமர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, தமிழர்களுடைய பண்டிகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு தனி விழாலாம் வச்சு பேசினதே கிடையாது. அரசியலுக்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு பக்கம் இருக்குதான். ஏன்னா எல்லா கட்சியுமே அவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல அரசியலும் பாதி இருக்கும். சரிங்களா? மக்கள் நலன் பாதி அப்படின்னா அரசியல் பாதி இருக்கத்தான் செய்யும். அது காங்கிரஸ் ஆட்சி பண்ணாலும் சரி, பிஜேபி பண்ணாலும் சரி, இல்ல நாளைக்கு வேற ஒரு கட்சி புதுசா வந்தாலும் சரி, எல்லா அரசியல் கட்சியும் அப்படித்தான் இருப்பாங்க. இருந்தாலும் இதற்கு முன்னால இருந்த அனைத்து பிரதமர்களையும் கம்பேர் பண்ணும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர்களுக்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். தமிழ் மொழிய உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் என்ற மொழி எங்க நாட்டுல இருக்கு அப்படிங்கறத பெருமையா சொல்றாரு. சோ இப்படி ஒரு பிரதமரை உண்மையிலேயே நான் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இப்ப காங்கிரஸையும் பிஜேபியும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப காங்கிரஸை விட பிஜேபி அதிகமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிந்தில மட்டுமே தேர்வு எழுத முடியும் அப்படின்னு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட நிறைய எக்ஸாம்ஸ
மாநில மொழிகள்லயும் எழுதலாம், தமிழ்லயும் எழுதலாம், தெலுங்குல எழுதலாம், கன்னடத்துல எழுதலாம், மலையாளத்துல எழுதலாம், பெங்காலி, குஜராத்தி, மராட்டின்னு மற்ற மொழிகளிலும் நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வுகளை எழுதலாம் அப்படின்னு கொண்டு வந்ததே பிஜேபி தான். அப்ப பாருங்க, பிஜேபி ஹிந்தியை திணிக்கலங்க. காங்கிரஸ் ஆட்சியில இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை தமிழக மக்கள் உணரணும். காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தில தான் நீங்க நிறைய மத்திய அரசு தேர்வுகள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு இங்கிலீஷ் இருக்கும், இல்லைன்னா ஹிந்தி இருக்கும். அதை தாண்டி மாநில மொழிகள் இருக்காது. பிஜேபி வந்ததற்கு பிறகுதான் மாநில மொழிகளுக்கான முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படுகிறது. அதையெல்லாம் மூடி மறைச்சு அப்படியே இங்க திமுக நம்ம மக்கள் கிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க. பிஜேபி தமிழுக்கு எதிரானது அப்படின்னு, பிஜேபி ஹிந்தியை திணிக்குதுன்னு. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை எதுக்கணும், டெல்லியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை எதுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஆயுதம் ஹிந்தி. காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, இவங்க எதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ஹிந்தி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம அப்புறம் தமிழக மக்கள் கிட்ட திணிப்பாங்க. அதாவது ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் அப்படிங்கிற அந்த மொழி உணர்வை தூண்டி விடுவாங்க. சோ இவர்கள் இதை தாண்டி இவர்களுக்கு டெல்லி பாலிடிக்ஸ் தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் இவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பழிய போட்டு, பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஹிந்தி தமிழ்நாட்டை அழிச்சிரும், தமிழ் அழிச்சிரும். சோ இப்படி மக்களை பயமுறுத்தியே ஒரு 50 வருஷத்துக்கு மேல இவங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க. சோ மக்களை பயமுறுத்துவதை திமுக தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கு. சோ மக்கள் யாரும் பயப்படாதீங்க. இங்க மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஹிந்தி கிடையாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ், ஆங்கிலம், மூன்றாவதாக ஏதாவது ஒரு மொழி, அது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மொழியை நீங்க படிக்கலாம். நீங்க ஹிந்தியும் படிக்கலாம், இல்ல எனக்கு மராட்டி விருப்பம் இருக்குன்னா நீங்க மராட்டியும் படிச்சுக்கலாம், இல்ல எனக்கு கன்னடம் விருப்பம் இருக்குன்னா கன்னடமும் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி மூன்றாவது மொழி என்பது ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்ச மொழியை நீங்க படிச்சுக்கலாம். இது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. கேரளாவுல, கர்நாடகாவுல, ஆந்திராவுல இருக்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ஆப்ஷனும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் சித்தூர் தான் அந்த பையன். சோ அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் சொல்றாரு ஸ்கூல்ல அங்க மூன்றாவது மொழியாக தமிழும் இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. சோ ஆப்ஷன்ல நீங்க தமிழும் எடுத்துக்கலாம், ஹிந்தியும் எடுத்துக்கலாம், கன்னடமும் எடுத்துக்கலாம் ஆந்திராவுல. சோ அந்த சிஸ்டம் ஆந்திரால இருக்கு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்ல தெளிவாகத்தான் இருக்கிறது எஜுகேஷன் சிஸ்டம். சோ இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஹிந்தி கிடையாது, ஆப்ஷனா உங்களுக்கு ஒரு மொழி. அதை மட்டும் முதல்ல நம்ம மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம ராகுல் காந்தியோட விஷயத்துக்கு வருவோம். பொங்கல் விழா சிறப்பா முடிஞ்சிருச்சு. நரேந்திர மோடி அவர்களுடைய பொங்கல் விழா சிறப்பாக முடிந்திருக்கிறது. இந்த பக்கம் ராகுல் காந்தியும் ஊட்டியில ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பொங்கல் விழா வச்சிருக்கிறாரு. அங்க போயிட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பிரைவேட் ஸ்கூல்ல பொங்கல் விழா வச்சுட்டு கல்வி தனியார் மயம் ஆகக்கூடாது அப்படின்னு பிரைவேட் ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டே பேசுறாரு. அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியல. சோ ராகுல் காந்தியும் ஒரு பக்கம் பொங்கல் விழா கொண்டாடிட்டாரு. இதுல நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன கோபம் ராகுல் காந்தி மேல அப்படின்னா, நாம இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் போது ராகுல் காந்தியை இன்வைட் பண்ணோம், அப்ப வரல. இலவச லேப்டாப் கொடுக்கும் பொழுது ராகுல் காந்தியை இன்வைட் பண்ணோம், அப்பவும் இவர் வரல. ஆனா இப்ப ராகுல் காந்தி ஊட்டில பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு கோபம். சோ இப்போ நாம அழைத்து ராகுல் காந்தி வரலையே, ஆனா இவர் தாமாக முன் காங்கிரஸ் கட்சியினரோடு தனியாக இவர் ஒரு பொங்கல் விழா வைக்கிறாரே அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு கோபம். அதாக மொத்தம் இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பராசக்தி படத்தின் மூலமாக ராகுல் காந்தி திமுக மீது கோபத்துல இருக்காரு. அதாவது பழைய விஷயத்தை இவங்க கிளறாங்க. 1964 நடந்ததை இப்ப படம் எடுத்து காங்கிரசுக்கு எதிராக ஒரு படத்தை ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறார் ஸ்டாலினிடம். சோ காங்கிரஸ் இன்னைக்கு திமுக மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க. எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, தியேட்டர்ல பிரச்சனை பண்றாங்க, பராசக்தி படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு. சோ திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் 90% இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும். திமுகவை இதற்கு முன்னால 2006 to 2011 திமுக கிட்ட வெறும் 96 எம்எல்ஏ நினைக்கிறேன், 96 97 அவ்வளவுதான் எம்எல்ஏ. சோ மைனாரிட்டி தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த நேரத்துல 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருந்த காங்கிரஸ்
திமுக கிட்ட ஆட்சி அதிகாரமும் கேட்கல, பங்கு கேட்கல, எதையுமே கேட்கல. திமுகவை மிரட்டல, திமுகவோடு இணைந்து ஆட்சி பண்ணாங்க. அந்த நேரத்துல திமுக ஆட்சியை காங்கிரஸ் காப்பாத்தினாங்க. ஆனா அதற்கு திமுக விசுவாசமா இல்ல அப்படிங்கிறது தான் தற்போது காங்கிரஸ்க்கு திமுக மேல இருக்கிற கோபம். அந்த நேரத்துல காங்கிரஸ் திமுக ஆட்சியை கவுத்து இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல இலங்கை பிரச்சனையில 2 லட்சம் பேர் செத்துருக்க மாட்டாங்க. நிறைய மாற்றங்கள் அந்த டைம்ல நடந்திருக்கும். பாருங்க, மைனாரிட்டி 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சு ஈழத்தமிழர்கள் 2 லட்சம் பேரை கொல்ற அளவுக்கு திமுக நடந்திருக்காங்க. சோ மைனாரிட்டியா இருக்கும் போதே 2 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ திமுக எவ்வளவு பெரிய தீய சக்தி அப்படிங்கறத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும்.